கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 40 வசனம் 13. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரையே நம்பி காத்திருக்கும் போது கர்த்தர் நம் தலையை உயர்த்தி நம் நிலையிலே நம்மை நிறுத்துவார். ஆதியாகமம் 40:13 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. யோசேப்பு எகிப்திலே சிறையில் இருந்தபோது பார்வோனின் பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் குற்றம் செய்ததாக அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்ட இடமும் தலையாரிகளுக்கு அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே அவர்களை காவல் பண்ணுவித்தார்கள். யோசேப்பு அவர்களை விசாரித்து வந்தான். ஒரு நாள் அவர்கள் இருவரும் ராத்திரியில் சொப்பனம் கண்டார்கள். காலையில் யோசேப்பு அவர்களை விசாரிக்கும்போது அவர்கள் கலங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் முகங்கள் துக்கமாயிருக்கிறதை யோசேப்பு கண்டு அவர்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் தங்களுடைய சொப்பனத்தை சொன்னார்கள். அப்பொழுது பானபாத்திரக்காரன் கண்ட சொப்பனத்தை யோசேப்பு விவரித்தபோது 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் நிலைநிறுத்துவான். முன்னே நீ செய்த பணிவிடையின்படி நீ பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பாய் என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை நாம் செய்யாத குற்றத்தின் நிமித்தமாக அல்லது ஏதோ ஒரு சிறிய தவறின் நிமித்தம் நம்மை அனைவரும் வெறுத்து ஒதுக்கி நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை வாழ்க்கை போல அடிமைப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றதா? மிகவும் துக்கத்தோடு என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று கலங்கி கொண்டிருக்கின்றோமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வை செம்மையாக்குவார். நம்முடைய தலையை உயர்த்தி நம்மை மறுபடியும் நம் நிலையிலே நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து நம்முடைய தவறை உணர்ந்து நாம் அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். ஆகவே நாம் என்ன தவறு செய்திருந்தாலும் அதை மனிதனிடம் அல்ல, கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அதை உணர்ந்து இன்னும் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம் தலையை உயர்த்துவார். ஆகவே நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்வோம். கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் நிலையிலே நம்மை நிறுத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்கு உண்மையாய் வாழும்போது நீர் எங்களை எங்கள் நிலையிலே உயர்த்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தலையை நீர் உயர்த்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.